இரண்டரை கோத்திரம். அதிகாரம் 22. அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையெல்லாம் நீங்கள் கைக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லி இருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றிக் கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமா இருங்கள் என்றான். இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோடு கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றான். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கீலேயாத் தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்திலுள்ள சீலோவில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள். கானான் தேசத்திலே யுத்தம் முடிவு பெற்றது. கர்த்தருடைய கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு யுத்தங்களில் வெற்றி உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு படைத்தளபதியாய் இருந்து இந்த யுத்தங்களை எல்லாம் நடத்தினார். இப்போது யுத்தம் முடிவு பெற்றதினால் சேனையில் உள்ள இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப அனுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தாரோடு யுத்தம் பண்ணி கானானில் உள்ள பட்டணங்களை பிடித்திருக்கிறார்கள். தாங்கள் பிடித்துக்கொண்ட பட்டணங்களில் இஸ்ரவேல் புத்திரர் குடியேற வேண்டும். அவர்களுக்கு இனிமேல் யுத்த ஆயுதங்கள் தேவைப்படாது. அவர்கள் தங்களுடைய யுத்த ஆயுதங்களை கலப்பைகளாக அடித்து விவசாயம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரில் ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் ஆகியோருக்கு யோர்தானுக்கு அப்புறத்திலே கீலேயாத்திலே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா இந்த இரண்டரை கோத்திரத்தாரையும் அவருடைய சுதந்திரத்திற்கு அனுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் சீலோவிலே கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் தன்னிடத்தில் அழைத்து அவர்களோடு பேசுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் இருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு சுதந்திர வீதம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். யோசுவா 14:6. தங்களுக்கு பங்கு வீதமாக கிடைத்த சுதந்திரத்தை அந்தந்த கோத்திரத்தார் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கானானியர் மீது யுத்தம் பண்ணி அவர்களை தங்களுடைய சுதந்திரத்திலிருந்து துரத்திவிட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் பண்ண போகும்போது அவர்களோடு கூட ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் யுத்தத்திற்கு போகிறார்கள். இரண்டரை கோத்திரத்தாருக்கு ஏற்கனவே சுதந்திரம் பங்கு வீதமாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மோசேயின் கட்டளைப்படி மற்ற கோத்திரத்தாரும் தங்கள் பங்கு வீதத்தை சுதந்திரிப்பதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். இரண்டரை கோத்திரத்தார் மற்ற கோத்திரத்தாருக்கு இதுவரையிலும் செய்த உதவிகளை யோசுவா இங்கே அங்கீகரிக்கிறார். யோசுவா அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையெல்லாம் நீங்கள் கைக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள்.
நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் எங்கெல்லாம் யுத்தம் பண்ணினார்களோ அங்கெல்லாம் இந்த 2.5 கோத்திரத்தாரும் அவர்களோடு கூட சென்று யுத்தம் பண்ணுகிறார்கள். 2.5 கோத்திரத்தாரின் குடும்பத்தார் யோர்தானுக்கு அப்புறத்திலே கீலேயா தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிறார்கள். ஆகையினால் 2.5 கோத்திரத்தாரும் கானான் தேசத்திலே யுத்தமில்லாமல் இருந்த காலங்களில் தங்கள் குடும்பத்தாரை பார்ப்பதற்காக யோர்தானை தாண்டி கீலேயாத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்க வேண்டும். ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரம் ஆகியவற்றில் மொத்தம் 40,000 யுத்த சன்னத்தர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் தங்களுடைய பங்கு வீதத்தை சுதந்திரிப்பதற்காக யுத்தம் பண்ண போகும்போது 2.5 கோத்திரத்தாரின் 40,000 யுத்த சன்னத்தர்களும் அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். 2.5 கோத்திரத்தாருக்கு கீலேயா தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டாலும் மற்ற தேசத்தார் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இவர்கள் உதவியாக கானானிலே தங்கியிருக்கிறார்கள். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பூமியிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு. நாம் சத்துருவோடு ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட யுத்தம் முடிவடையும் வரையிலும் நாம் இந்த பூமியிலே தங்கியிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகராய் இருந்து ஒவ்வொரு விசுவாசியும் அந்தகார லோகாதிபதியோடு யுத்தம் பண்ண வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட யுத்தம் முடிவடையும் போது கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து தம்முடைய நித்திய இளைப்பாறுதலுக்கு அழைத்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை இந்த பூமியிலிருந்து அனுப்பும் வரையிலும் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற யுத்தங்களில் நாம் பொறுமையோடு பங்கு பெற வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை உண்மையாய் செய்ய வேண்டும். ஊழியம் செய்வதற்கு சோம்பல் பட்டுக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் நாளுக்காக ஆசையோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் நமக்கு நியமிக்கும் காலம் வரையிலும் நாம் இந்த பூமியில் இருப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் அவருக்கு ஏற்ற வேளையில் நிறைவேறும். ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்திலே தங்கியிருந்து கானானியரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். கீலேயாத் அவர்களுடைய சுதந்திர தேசமாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரையிலும் கானானிலே தங்கியிருக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கானானிலே யுத்தம் முடிவு பெறுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சுதந்திரத்தில் இளைப்பாறுகிறார்கள். யோசுவா 2.5 கோத்திரத்தாரை அவர்களுடைய சுதந்திரத்திற்கு திரும்ப அனுப்புகிறார். யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து, இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறார். யோசுவா தேசத்தை 9.5 கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கு பிரித்து கொடுத்தார். அதன் பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்தார். யோர்தானின் அப்புறத்தில் உள்ள கிழக்கு தேசத்தில் அவர்களுக்கு ஏற்கனவே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2.5 கோத்திரத்தாரை தங்களுடைய சுதந்திர தேசத்திற்கு யோசுவா அனுப்பிவிடுகிறார். இவர்களில் 40,000 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் இந்த 2.5 கோத்திரத்தாருக்கே முதலாவதாக சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இவர்களே தங்கள் சுதந்திரத்தில் கடைசியாக இளைப்பாறுகிறார்கள். ஆசீர்வாதங்களை முந்தி பெற்றவர்கள் அதை கடைசியாக அனுபவிக்கிறார்கள். யோசுவா 2.5 கோத்திரத்தாரை அவர்களுடைய சுதந்திர வீதத்திற்கு அனுப்பும்போது ஐஸ்வர்யங்களோடு அனுப்புகிறார். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை இவ்வாறு ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று யோசுவா 2.5 கோத்திரத்தாருக்கு சொல்லுகிறார். கீலேயாத்திலே 2.5 கோத்திரத்தாருக்கு மச்சுப்பாவப்பட்ட வீடுகள் எதுவும் இல்லை. அவர்கள் இதுவரையிலும் தங்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்கள். யோசுவா அவர்களை அவர்களுடைய கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய 40 வருஷ காலமாக அவர்கள் கூடாரங்களில் வாசம் பண்ண பழகிக் கொள்கிறார்கள். யோசுவா 2.5 கோத்திரத்தாருக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்களை கொடுத்து அனுப்புகிறார். தங்கள் சத்துருக்களிடத்திலே அவர்கள் கொள்ளையிட்டதை அவர்கள் தங்களுடைய சகோதரரிடத்தில் பங்கிட்டுக் கொள்ளுமாறு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் யுத்தம் பண்ணிய போது ஏராளமான பட்டணங்களை கொள்ளையிட்டார்கள்.
தங்களுக்கு கொள்ளை பொருட்களை திரளாய் சேகரித்துக் கொண்டார்கள். அந்த கொள்ளை பொருட்களை எல்லாம் அவர்கள் தங்கள் சகோதரரோட பங்கிட்டுக் கொள்ளலாம். 2.5 கோத்திரத்தாரும் கர்த்தருடைய தாசனாகிய மோசே தங்களுக்கு கட்டளையிட்டவைகளையெல்லாம் கை கொண்டார்கள். யோசுவா அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் அவருடைய சொற்படி செய்தார்கள். ஆகையினால் யோசுவா அவர்களை கனம் பண்ண விரும்புகிறார். 2.5 கோத்திரத்தாரின் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கீலேயாத் தேசத்திலே இருந்தாலும் இவர்கள் கானான் தேசத்திலே இதுவரைக்கும் அநேக நாளாக தங்களுடைய சகோதரரை கைவிடாமல் இருந்தார்கள். இந்நாள் வரையிலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தார்கள். 2.5 கோத்திரத்தாரும் தேவனுடைய தெய்வீக பிரமாணத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அவர்கள் மோசேக்கும் யோசுவாவுக்கும் கீழ்ப்படிந்தாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையையும் காத்துக்கொண்டு நடந்தார்கள். 2.5 கோத்திரத்தாரும் தங்களுடைய கூடாரங்களில் தங்கியிருந்த நாட்களில் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தார்கள். யுத்த களத்திலே யுத்தம் பண்ணுகிற போர் வீரர்கள் தங்களுடைய ஜீவனை குறித்தும் எதிரி தேசத்தையும் எதிரி தேசத்தாரையும் குறித்தும் அதிக கவனத்தோடு இருப்பார்கள். அவர்களிடத்தில் தெய்வ பக்தி இருந்தாலும் அது தங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்வதற்கான தெய்வ பக்தியாகவே இருக்கும். யுத்த களத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையோ அவருடைய பிரமாணங்களையோ அதிகமாக தியானிக்க மாட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலின் இந்த 2.5 கோத்திரத்தாரோ கூடாரங்களில் குடியிருந்த போதும் யுத்த களத்திலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தார்கள். யோசுவா ஒரு யுத்த வீரர். அவர் 2.5 கோத்திரத்தாரின் நல்ல சுபாவங்களை புகழ்ந்து பேசுகிறார். அவர்களை தங்கள் சுதந்திரத்திற்கு திருப்பி அனுப்பும் போது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி அனுப்புகிறார். தங்கள் பங்கு வீதத்தின் சுதந்திரத்தில் உள்ள நிலத்தை அவர்கள் நன்றாய் பண்படுத்தி செழிப்பாக விவசாயம் பண்ண வேண்டும் என்றோ அல்லது தங்களுக்கு அரணிப்பான பட்டணங்களை கட்ட வேண்டும் என்றோ யோசுவா அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவில்லை. 2.5 கோத்திரத்தாரும் இதுவரையிலும் ஏராளமான யுத்தங்களில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கைகள் யுத்தங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அநேக யுத்தங்களை செய்திருக்கிறார்கள். யுத்தங்களில் ஜெயித்திருக்கிறார்கள். சத்துருக்களுடைய உடைமைகளை கொள்ளையிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் இதற்கு மேலும் பேராசைப்பட்டு தங்களுடைய நிலத்தை விஸ்தரிக்க வேண்டியதில்லை. தங்களுக்கு இன்னும் திரளான ஆஸ்தியை சேர்க்க வேண்டும் என்னும் அவசியமும் அவர்களுக்கு இல்லை. ஆகையினால் யோசுவா அவர்களுக்கு உலக பிரகாரமான ஆலோசனைகளை சொல்லவில்லை. இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரும் இதுவரையிலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தார்கள். அவர்கள் இனிமேலும் கர்த்தரை விட்டு விலகி போய்விடக் கூடாது. அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் எல்லாம் நடக்க வேண்டும். 2.5 கோத்திரத்தாருக்கு உலக பிரகாரமான ஆலோசனைகளை விட ஆவிக்குரிய புத்திமதிகளே அதிகமாக தேவைப்படுகிறது என்று தீர்மானித்து யோசுவா அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லுகிறார். யோசுவா 2.5 கோத்திரத்தாரிடம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின் படியையும் நியாய பிரமாணத்தின் படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்று புத்திமதி சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை அவர்களுடைய சுதந்திரத்திலே இளைப்பார பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே 9.5 கோத்திரத்தாருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே 2.5 கோத்திரத்தாருக்கு ஏற்கனவே காணியாட்சியான தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். யோசுவா 2.5 கோத்திரத்தாருக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லி அவர்களை தங்களுடைய காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி அனுப்புகிறார். யோசுவா 2.5 கோத்திரத்தாரை தங்கள் காணியாட்சியான தேசத்திற்கு அனுப்பும் போது மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். எப்ராயிமர் ரூபனியரையும் காத்தியரையும் விட மனாசே கோத்திரத்தாரோடு அதிக நெருக்கமானவர்கள். மனாசே கோத்திரம் 2ஆய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பாதி கோத்திரத்தார் யோர்தானுக்கு அப்புறத்திலே கீலேயாத்திலும் மீதமுள்ள பாதி கோத்திரத்தார் யோர்தானுக்கு இப்புறத்திலே கானானிலும் குடியேறி இருக்கிறார்கள். யோசுவா மனாசேயின் பாதி கோத்திரத்தை யோர்தானுக்கு அப்புறத்திலே உள்ள அவருடைய சுதந்திரத்திற்கு அனுப்புகிறார். அவர்கள் கானான் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது
தங்கள் சுதந்திரத்தில் உள்ள பாதி ஜனத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள். ஆகையினால் யோசுவா மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு விசேஷித்த ஆசீர்வாதம் சொல்லுகிறார். யோசுவா மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு ஆசீர்வாதம் சொல்லும்போது, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கீலேயாத் தேசத்துக்கு போகும்படி கானான் தேசத்தில் உள்ள சீலோவில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போகிறார்கள். யோசுவா இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கும் போது, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிப்பது போல ஆசீர்வதித்து அனுப்புகிறார். 2.5 கோத்திரத்தாரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவர்களுடைய உடைமைகளையும் கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் 9.5 கோத்திரத்தாரை விட்டு இந்த 2.5 கோத்திரத்தார் கானானின் அப்புறத்தில் உள்ள கிழக்கு தேசத்திற்கு திரும்பி போகிறார்கள். தாவீதின் காலத்திலும் சாலமோன் காலத்திலும் இருந்த சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யம் ரகபயாம் யெரபயாம் ஆகியோரின் காலத்தில் வடக்கு ராஜ்யம் என்றும் தெற்கு ராஜ்யம் என்றும் 2ஆக பிரிந்தது. வடக்கு ராஜ்யத்தில் 10 கோத்திரத்தாரும் தெற்கு ராஜ்யத்தில் 2 கோத்திரத்தாரும் இருந்தார்கள்.